கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் மேல காதல் வருதோ இல்லையோ, அந்த கிச்சன் மேலேயும், கிச்சன்ல இருக்க சட்டி முட்டி மேலேயும் காதல் வந்துருது. ஏதாவது ஒரு புது சட்டி வாங்கிட்டா போதும். எப்படா அதில சமைப்போம்னு ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா முக்காவாசி நேரம் அந்த கிச்சன்லேயே பொழுது ஓட்டுறனால இருக்குமோ என்னமோ. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆஷிக்குட்டியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லா சாஃப்டான பன்னீர் சப்பாத்தியும் கூடவே நிறைய காய்கறி எல்லாம் போட்டு பட்டர் மசாலா தான் செஞ்சிருந்தேன். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை நறுக்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா இழுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம நைஸாக அந்த காய்கறி எல்லாமே கட் ஆயிரும். நமக்கும் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். பிள்ளைங்களுக்கும் காய்கறி சாப்பிட்டோமாங்கிறதே தெரியாது. கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு கூட எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறி எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக அந்த பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, மிளகு ஜீரக பொடி, வேணும் மிளகா பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அதை கிண்டி எடுத்துட்டு சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக சப்பாத்தி தேங்க அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா பயங்கரமாக உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்து போட்டால் செம்ம சாஃப்டான பன்னீர் பட்டர் சப்பாத்தி ரெடி ஆயிரும்.